அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் தமிழரசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு கடிகாரம் ஓடலம்மா. என்ன டயத்தில் இருக்குன்னு பாருங்கள். கடிகாரம் ஓடலையா? எங்கள் வீட்டு கடிகாரம் காலையில் 8:30 மணிலேயே பேட்ரி டவுனில் நின்றுடுச்சு. நான் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆகலை, டைம் ஆகலை நினச்சிக்கிட்டு, ஆனால் பெரிய பசங்களுக்கெல்லாம் 8:30 மணிக்கே ஸ்கூலு. அவங்க என்ன செஞ்சாங்க, டயத்தை பார்த்துட்டு அவங்க அவசரமாக கிளம்பி அவங்க ஓடிட்டாங்க. ஆனால் அந்த குட்டீஸுக்கு 8:45 ஸ்கூலு, ஜேபிக்கு. நான் சரி மணி 8 ஆகலை நினச்சிக்கிட்டு 9:15 வரைக்கும் வீட்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி செல்லில் ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு செல்லை எடுக்கிறேன். 9:20, 8:45 ஸ்கூலு. நான் 9:20 செல்லை பார்க்குறேன். என்ன செய்கிறேன்னே தெரியல. அந்த ஸ்கூல் வர கொஞ்சம் சிட்டாக இருப்பாங்க. ரொம்ப பனிஷ்மெண்டெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. பசங்களை கிளாஸ் அனுப்பாத வெளியிலே நிற்க வைப்பாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க. நிறையா இருக்குது. அதனால் என்ன செஞ்சேன், பயந்துட்டு சரி லீவு போட வேண்டாம், நேற்றே ஃபங்க்ஷனு எல்லாம் லேட் ஆகிடுச்சு, லீவு போட வேண்டாம்னு சொல்லி எப்படியாச்சும் கேட்டு கொஞ்சம் நம்ம பாணியில் கெஞ்சி உள்ளே அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜேபி எழுதுக்கிட்டு போகிறேன். ஏன் நேரம் பார்த்தா ஆட்டோக்காரு வரலை. ஆட்டோக்காருக்கு ஃபோன் போட்டால் எனக்கு உடம்பு முடியல மேடம், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்ட்டார். ஐயோ, எல்லாமே நம்மளுக்கு நேரம், எல்லாமே நம்மளுக்கு சரி செய்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சவாரி ஆட்டோ போச்சு. அதை கையை போட்டேன். கை பண்ணி போட்டு, அம்மா சவாரி இருக்குமா தம்பி, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டுப்பா இப்போ, அதனாலங்கவும் உடனே அந்த சவாரி அவர் உள்ளே உட்கார்ந்தவர் இறங்கிட்டார். இல்லை நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள போய் விட்டுட்டு வந்துடுங்கன்னு. இந்தமாரிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல மனிதர்கள். உடனே டக்குன்னு நான் ஏறி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டா, ஸ்கூலில் நான் மட்டும்தான் போகிறேன். எல்லோரும் போயாச்சு, அட்டன்ஸு போட்டாச்சு, எடுத்தாச்சு. அப்புறமா நான் போய் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன் மேடம். ஏன்னா குழந்தைய நம்ம வீக்னஸை சொல்லக்கூடாதுல்ல, நான் ஆனால் தெரியல, நான் அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன் மேடம் சொல்லிவிட்டு குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். அதெல்லாம் என்னம்மா, எங்கள் வீட்லேயும் குழந்தையெல்லாம் இருக்குது, நாங்களும் டயத்துக்கு போகணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதேமாரி கடிகாரத்தை நம்பி நம்ம உட்காந்தோன்னா இப்படி தான். நல்ல நேரம் போயிட்டேன். 9:20 இருந்தாலும் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு பசங்களை ஒரு நாள் படிப்பு வேஸ்ட் ஆகும். நம்ம என்னை பொறுத்த அளவுக்கு படிப்பு தான் முக்கியம். வாழ்க்கையில் படிக்கிச்சவங்க தான் ஏதாச்சும் ஒரு யோசித்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு போயிடுவாங்க. நான் என்னை பொறுத்த அளவுக்கு படிப்புக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா நான் படிக்கிறதுனால என்னோடய குழந்தையெல்லாம் படிக்கணும். பாய்.